அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து முக்கியமான ஒரு 32 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இத நல்லா பார்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன? 1951 முதல் 56 வரை. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1951 முதல் 1956 வரை. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1956 முதல் 1961. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 56 to 61. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1961 to 66. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 61 to 66. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் வந்து 1969 to 1974. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 1969 முதல் 1974 வரை. அடுத்தது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 1974 முதல் 1979 வரை. ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1974 முதல் 1979 வரை. ஆறாவது வினா. ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1980 முதல் 1985 வரை. ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 80 to 85. அடுத்தது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1985 முதல் 1990 வரை. ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் 1985 90 வரை. எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1992 முதல் 97 வரை. எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 92 முதல் 97 வரை. ஒன்பதாவது வினா. ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1997 முதல் 2002 வரை. ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 1997 முதல் 2002 வரை. பத்தாவது வினா. பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 2002 முதல் 2007 வரை. பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் வந்து 2002 முதல் 2007 வரை. பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 2007 முதல் 2012 வரை. பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 2007 முதல் 2012 வரை. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 2012 முதல் 17 வரை. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 12 முதல் 17 வரை. அடுத்தது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? ஹெரால்ட் டோமர் மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் ஹெரால்ட் டோமர் மாதிரி. 14வது வினா. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது? விவசாயம், அதாவது வேளாண்மைக்கு முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து முன்னுரிமை வழங்கியது. 15வது வினா. முதல் ஐந்தாண்டு திட்டத்தினை பாதித்த முக்கிய காரணிகள் எவை? அகதிகள் வருகை, பணவீக்கம், உணவு பற்றாக்குறை. 16வது வினா. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? மெகலனோபிஸ் மாதிரி. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் மெகலனோபிஸ் மாதிரி. 17வது வினா. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது? கனரக தொழில் வளர்ச்சி. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து கனரக தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கியது. 18வது வினா. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல். மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல். 19வது வினா. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் என்ன? ஏன்னு பார்த்தீங்கன்னா, சீன ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் போர் மற்றும் கடும் வறட்சி. இதுக்கான தோல்விக்கு வந்து இதான் காரணம். மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் வந்து சீன ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் போர் மற்றும் கடும் வறட்சி. 20வது வினா. திட்ட விடுமுறை காலம் என்ன? எதுனா 66 முதல் 69 வரை. திட்ட விடுமுறை காலம் வந்து 1966 முதல் 1969 வரை. அடுத்தது திட்ட விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? ஓராண்டு திட்டங்கள். திட்ட விடுமுறை காலத்தில் வந்து ஓராண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. 22வது வினா. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி, தன்னிறைவை நோக்கி முன்னேற்றம். இது முக்கியமானது கேட்பாங்க. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து நிலையான வளர்ச்சி, தன்னிறைவை நோக்கி முன்னேற்றம். 23வது வினா. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் என்ன? பங்களாதேஷ் அகதிகள் வருகை, பருவமழை பொய்த்தது இதற்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க. 24வது வினா. இது வந்து ஐந்தாம் இல்ல 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின்
முக்கிய குறிக்கோள் என்ன? 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து வறுமை ஒழிப்பு, தன்னிறைவு அடைதல், வறுமையை வெளியேறு, கரிபி ஹட்டாவோ. 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து வறுமை ஒழிப்பு, தன்னிறைவு அடைதல், வறுமையை வெளியேறு, கரிபி ஹட்டாவோ. அடுத்தது 25வது வினா. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம். 26வது வினா. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட நோக்கம் என்ன? அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் மற்றும் எழுத்தறிவு விகிதத்தை 8.7ஆக ஆக்க இலக்கு நிர்ணயித்தது. 27வது வினா. திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, பாத்துங்க. அடுத்தது தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1952 ஆகஸ்ட் 6. ஒரு முக்கியமான வினா. தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1952 ஆகஸ்ட் 6ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 29வது வினா. மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர். 30வது வினா. ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? தேசிய வளர்ச்சி கவுன்சில். ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு வந்து தேசிய வளர்ச்சி கவுன்சில். 31வது வினா. மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் யார்? 1945ல எம்.என். ராய் வெளியிட்டிருப்பாங்க. மக்கள் திட்டம்னாலே யாருன்னா எம்.என். ராய் தான். ஆண்டு மட்டும் பாத்துங்க, 1945. 32வது வினா. சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யார்? ஜெயப்பிரகாச நாராயணன். எந்த ஆண்டு பாருங்க? 1950. சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் ஜெயப்பிரகாச நாராயணன், 1950. இப்ப பாருங்க, திட்ட விடுமுறை வந்து 1966 முதல் 1969 வரை. திட்ட விடுமுறை காலம் வந்து 1966 முதல் 69 வரை. அடுத்தது சுழல் திட்டம் எப்பன்னு கேட்பாங்க. 1978 முதல் 79 வரை. இந்த 78, 79 மட்டும் என்னன்னா சுழல் திட்டம். இது முக்கியமானது, பாத்துங்க. அடுத்தது ஆண்டு திட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1990 முதல் 91 வரை. அடுத்தது 91 முதல் 92 வரை. இந்த 2 ஆண்டுல ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு முக்கியமான வினா. ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம், அதாவது எந்த நாட்டிலிருந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.